இஸ்லாம், மாக்கொரபா ஆகிய சொற்களிலிருந்து இஸ்லாத்தின் கடவுளான அல்லாஹ் என்பது சிவனின் இன்னும் ஒரு பெயர் என்பது புரியும். இதை நிரூபிப்பது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் என்று சிவனை அழைத்த காரணத்தையும் கண்டறிவோம். அல்லாவின் பெயர் அல் என்ற சொல்லின் இரவு என்ற மூலப்பொருளாலேயே உருவானது. எப்படி? எனது முந்தைய விடயங்களில் அப்ரஹாமிக் மதங்களின் அரூப வழிபாட்டு முறை குமரிக்கண்டத்திலிருந்தே கொண்டு செல்லப்பட்ட வழிபாட்டு முறை என்று நிறுவியிருந்தேன். குமரிக்கண்ட மக்கள் உருவ வழிபாடு செய்ததில்லை. யூதர்கள் தங்களது கடவுளான ஜெகோவா ஈசன்தான் என்று எப்படி அறியாமல் இருக்கின்றனரோ அதே போல இஸ்லாமியரின் கடவுளாகிய அல்லாவும் ஈசனே என்பதை அவர்கள் அறியவில்லை. முகமது இஸ்லாத்தை சீர்திருத்தம் செய்த காலம் அவரின் மூதாதையர் தமிழகத்திலிருந்து இடம்பெயர்ந்து சென்று ஏறத்தாழ 3700 ஆண்டுகளுக்கு பிறகே. முகமது ஆதி குரவர் சமூகத்தைச் சேர்ந்தவரே. கேரள குரவர்கள் தங்களது மூதாதையரை சிவனின் அம்சமாக அல்தரா என்ற மேடையை சிவனாக கொண்டு வழிபடுகின்றனர். துரியோதனன் கோயில் வழிபடு பொருளான அல்தரா சிவலிங்க வடிவில் இருப்பதை பாருங்கள். இது ஒரு அரூப வழிபாடே. சிவன் இருமை தத்துவத்தை உலகிற்கு வழங்கியவர். இங்யாங் என்பது இருமையை குறிக்கும் தமிழர் வடிவத்தின் சீன பெயர். இருமையை குறிக்கும் இம்மை மறுமை என்பதன் திரிபாக இங்கு அங்கு என்ற சொல்லே இங்யாங் என்று சீனத்தில் அழைக்கப்படுகிறது. காட்டப்படும் படத்தில் இருமையை வெளிப்படுத்தும் திணைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இரவு பகல் என்பது இருமையின் ஒரு கூறு. சூரியன் பகலையும் நிலவு இரவையும் குறிக்கின்றன. சிவனை குறிக்கும் கேரள குரவர்களின் கொடியிலிருந்து சிவன் சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டையும் குறித்து நிற்கிறார் என்பது விளங்கும். நாள் என்ற கால அளவையை சூரியனை கொண்டு வரையறுத்ததாலும் மாதம் என்ற கால அளவையை நிலவை கொண்டு வரையறுத்ததாலும் சிவன் இந்த இரண்டையும் குறித்து நிற்கிறார். எல் என்ற ஒளியை சூரியன் குறித்து நிற்கிறது. அல் என்ற இரவை நிலவு குறித்து நிற்கிறது. அதனால் இவ்விரண்டையும் குறித்து நிற்கும் எல் பிளஸ் அல், எல்லல், எல்லால், எள்ளாளன் என்பது சிவனின் இன்னும் ஒரு பெயர். ஆனால் சூரியன் பாலைவன வாழ்க்கையை கொடுமையானதாக ஆக்குவதாலும் அரேபியாவில் விவசாயம் இல்லாததாலும் அரேபியர்கள் சூரியனை வெறுக்கின்றனர். ஒட்டுமொத்த அரேபியாவிலும் ஒரு ஆறோ குளமோ ஏரியோ இல்லை என்பதை அறிக. அவர்கள் சூரியனை வெறுக்கின்றனர் என்பதை அவர்களின் 5 வேளை வழிபாட்டின் மூலமாக அறியலாம். தமிழர்கள் தங்களது கடவுளை ஒரு நாளில் 6 முறை வழிபடுகின்றனர். இதற்கு ஆறுகால பூசை என்று பெயர். ஒரு நாள் என்பது ஒவ்வொன்றுக்கும் 4 மணிகளை கொண்ட 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருப்பது திரையில் காட்டப்படுகிறது. இந்த 6 வேளைகளிலும் ஒவ்வொன்றிலும் வசதியான ஒரு காலத்தில் தமிழர் வழிபாடு அமைகிறது. காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரையுள்ள காலை வேளை சூரிய வழிபாட்டுக்கான காலமாக அறியப்படுகிறது. தமிழரின் 6 கால வழிபாட்டு முறையை பின்பற்றும் அரேபியர்கள் சூரிய வழிபாடாக கருதப்படும் காலை வழிபாட்டை தவிர்த்தனர். வைகரை பொழுதிலிருந்து நடுநிசி வரையுள்ள நேரத்தில் வழிபடுவது சூரிய வழிபாட்டை குறிக்குமாதலால் அந்நேரத்தில் அவர்கள் தங்களது கடவுளை வழிபடுவதில்லை. இப்படியாகத்தான் இஸ்லாமியர்களின் 5 வேளை வழிபாடு உருவானது. நவீன இஸ்லாத்துக்கு முந்தைய அரேபியர்களின் கடவுள் ஈசனே. அவர் இருமை தத்துவத்தின் மூல நாயகனாக சூரியனையும் சந்திரனையும் பகலும் இரவுமாக ஒரு சேர குறித்து நிற்கிறார். அரேபியர்கள் சூரியனை வெறுப்பதால் இரவையும் நிலவையும் குறிக்கும் அல் என்ற சிவனின் பெயரை கொண்டு அல்லாஹ் என்று அழைக்கின்றனர். இப்போது இஸ்லாமியருக்கும் நிலவுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை புரிந்து கொண்டிருப்பீர்கள்.